ஓகே பாருங்க. அடுத்தது கணக்கீட்டு சமன்பாடு. நீங்க தேர்ச்சி ரெண்டுல படிப்பீங்க. கணக்கீட்டு சமன்பாடு, சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்பு, அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு. அல்லது சொத்துக்களை ரெண்டா வகைப்படுத்துவோம்: நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்து. பொறுப்புகளை ரெண்டா வகைப்படுத்துவோம்: நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு. அடுத்தது உரிமையாண்மை அல்லது மூலதனம், நிறுத்தி வைத்த வருவாய்னு வகைப்படுத்துவோம். அவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம்ல கணக்கீட்டு சமன்பாடுல இருந்து கட்டாயம் கேள்வி போடுவான். நாங்க ரெண்டு பாஸ் பேப்பர் கேள்வி பார்ப்போம், 2009 மற்றும் 2012. சரியா? என்னை முதலாவது பாருங்க, 2009 கேள்வி. வேண்டப்படுவதை பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள மாதிரியை பயன்படுத்தி மேலுள்ள கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் என்பன கணக்கீட்டு சமன்பாட்டில் கொண்டுள்ள தாக்கம். முதலாவது சொல்லப்பட்டு அவளுக்கு கணக்கீட்டு சமன்பாட்டுல மேலே தரப்பட்ட கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யவும். ரெண்டாவது, மாதுரி வியாபாரத்தின் 2019 1/31 உள்ள நிதி நிலைமை கூற்று. ஓகேயா? பாப்போம். முதலாவது ஃபார்மேட் அடிச்சு கொள்வோம். உங்களுக்கு பேப்பர்ல எப்படி ஃபார்மேட் தந்திக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டாவது, நார்மலா நிதி நிலைமை கூட்டுறோம்னு போட்டுக்கோங்க. ஒரு பேசிக் கேள்வி. சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் பிளஸ் உரிமையாண்மை. சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை அல்லது சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. உங்களுக்கு பேப்பர்ல எந்த வடிவத்துல தரப்பட்டிக்கோ அந்த வடிவத்தை போடுங்க. அடுத்தது கீழே பாருங்க, கொடுக்கல் வாங்கல் இலக்கம் தரப்பட்டிக்கு சொத்துக்கள் பொறுப்புகளை பிரிச்சு தந்திக்காங்க. அதை அப்படி போடுங்க. இருப்பு, காசு, வியாபார வருமதி. சொத்துக்களை பிரிக்கப்பட்டிக்கு இருப்புக்கள், காசு, வியாபார வருமதி. வியாபார வருமதினா கடன் பட்டோர். அடுத்தது பொறுப்பை பாருங்க, வங்கி கடன், வியாபார கொடுக்குமதி. வங்கி கடன் ஒரு நீண்ட கால பொறுப்பு, வியாபார கொடுக்குமதினா கடன் கொடுத்தோர். அடுத்தது உரிமை அப்படி தரப்படி. எடுத்துக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, நிதி நிலைமை கூற்று. அவளுக்கு நோமலான ஒரு நிதி நிலைமை கூற்று. சொத்துக்கள் சமன் பொறுப்பு சக உரிமை சமப்படுத்தி காட்டணும். எனவே நிதி நிலைமை கூற்றோன்னு சின்னதா போட்டுக்கோம். 2019 1/31 உள்ள நிதி நிலைமை கூற்று சரிங்க போட்டுக்கோம். முதலாவது வரும் சொத்துக்கள். சொத்துக்களை எப்படி பிரிச்சு தந்தியோ அதே மாதிரி போடுங்க. இருப்பு, வியாபார வருமதி, காசு. இருப்பு, வியாபார வருமதி, காசு. அது எல்லாத்தையும் கூட்டினா மொத்த சொத்துக்கள் வரும். அடுத்தது உரிமை பொறுப்புகளை கூட்டி எடுப்போம். கீழே போடுங்க உரிமை. அடுத்தது பொறுப்புகள் ஹெடிங் போடுங்க. அதை ரெண்டா பிரிங்க: வங்கி கடன், வியாபார கொடுக்குமல். இப்ப நாங்க சொத்துக்கள கூட்டுத்தொகையானது உரிமையையும் பொறுப்பையும் கூட்டி வரதுக்கு சமனாக காணப்படும். எனவே கீழே டபுள் கோட் அடிச்சுக்கோங்க. இது ஒரு இலகுவான நிதி நிலைமை கூட்டு. இந்த ஃபார்மேட்டை போட்டுக்கோங்க. நாங்க கேள்விக்கு போவோம்.
ஓகே, கேள்வியை பாருங்க. உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாட்டுல பார்ட் 1 இருக்கலாம், பார்ட் 2 இருக்கலாம். ஆரம்ப மீதி தரப்பட்டா கட்டாயம் ஆரம்ப மீதி பதிவு செய்யணும். எனவே கேள்வியில முதலாவது, மாதுரி தனி வியாபாரத்தின் 2019 ஜனவரி 1 உள்ளவாறான நிதிலைமை கூற்று தரப்பட்டி. அப்ப ஆரம்பத்துல உள்ள நிதிலைமை கூற்றுல மீதிகள் தரப்பட்டி. அப்ப மீதியை அப்படி பதிவு செய்யுங்க. இருப்பு காசு தரப்பட்டி. இருப்பு ரூபாய் 50,000, காசு 25,000. அப்ப மீதின்னு போட்டு போடுங்க. இருப்புக்கள் 50,000, ரெண்டாவது காசு 25,000. அடுத்தது பாருங்க, உரிமையாண்மை 55,000. அப்ப உரிமையில போடுங்க 55,000. அடுத்த பொறுப்புகள்ல வங்கி கடன் மட்டும் தரப்பட்டு 20,000. உங்களுக்கு வியாபார கொடுக்குமதியும் இல்ல, வியாபார வருமதியும் இல்லை. தரப்பட்டதை மட்டும் பதிவு செய்யுங்க. முதலாவது ஆரம்ப மீதி. அடுத்து நாங்க கொடுக்கல் வாங்கலுக்கு வருவோம். உங்களுக்கு 7 கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டிக்கு 7 கொடுக்கல் வாங்கலையும் பதிவு செய்வோம். ஓகே, முதலாவது ஜனவரி 4 ரூபா 15,000 கிரயம் கொண்ட பொருட்கள் ரூபா 30,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. முதலாவது சொல்லப்படி கடன் விற்பனை. உங்களுக்கு கடன் விற்பனையில 2 விஷயம் தேவை. கிரயம் தேவை, விற்பனை விலை தேவை. ஞாபகம், ஒரு பொருள் விற்பனை இடம்பெறும் போது நமக்கு கிரயம் தேவை, விற்பனை விலை தேவை. அப்ப கிரயம் சொல்லப்பட்டிக்கு 15, விற்பனை விலை தரப்பட்டிக்கு 30,000. எனவே மொத்த இலாபம் 15,000. இதை நாங்க இப்ப கணக்கீட்டு சமன்பாடுல பதிவு செய்வோம். ஒரு பொருளை விற்கும் போது, ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது நிறுவனத்தை விட்டு இருப்புகள் போகும். எனவே சொத்துல முதலாவது கிரைய பெறுமதியை குறைங்க. பொருளை விற்கும் போது நிறுவனத்தை விட்டு இருப்புகள் போகும். எனவே சொத்துல கிரைய பெறுமதியை குறைங்க. சொத்துல மைனஸ் பண்ணுங்க 15,000. அதாவது இருப்புக்கள் மைனஸ் 15,000. ரெண்டாவது கடனுக்கு விற்பனை செய்யப்படுது. கடன் பட்டோர் வாராரு. எனவே கடன் பட்டோர்ல பிளஸ் பண்ணுங்க 30,000. வியாபார வருமானத்துல பிளஸ் 30,000. 15,000 மொத்த இலாபம். மொத்த இலாபமானது உரிமையில் கூட்டப்படும். எனவே உரிமையில பிளஸ் பண்ணுங்க 15,000. எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொருள் விற்பனை செய்யும் போது நிறுவனத்தோட்டு இருப்புகள் போகும். எனவே இருப்புல கிரயத்தை குறைக்கணும். கடன் விற்பனைனா கடன் பட்டோர்ல கூட்டணும். ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் இலாபம் உரிமையில கூட்டணும். சொத்துல மைனஸ் 15,000, இருப்பு மைனஸ் 15, வியாபார வருமதி பிளஸ் 30, உரிமையில மொத்த லாபம் பிளஸ் 15. அடுத்து இரண்டாவது வாங்க, ஜனவரி 8 ஒரு மாத கடன் அடிப்படையில் ரூபா 10,000 பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. அப்ப கொள்வனவுன்னு தெரியும், அதுல சொல்லப்படி கடன் அடிப்படையில். அப்ப கடனுக்கு இருப்புக்கள் கொள்வனவு. அடுத்தது தரப்படுறது கொள்வனவு. விற்பனைண்டா 3 பதிவு, கொள்வனவுண்டா 2 பதிவு தான். கொள்வனவு செய்யும் போது நிறுவனத்துக்குள்ள இருப்பு வரும். அப்ப சொத்தை கூட்டணும். காசுக்கு கொள்வனவுண்டா காசை குறைப்போம், கடனுக்கு கொள்வனவுண்டா கடனை கூட்டுவோம். அப்ப 10,000 பெறுமதியான இருப்புகள் கடனுக்கு கொள்வனவு. முதலாவது இருப்புல கூட்டுங்க 10,000. ரெண்டாவது கடன் கொள்வனவு. எனவே வியாபார கொடுக்குமதி, கடன் கொடுத்தோர் வருவாரு, அதுல கூட்டுங்க பிளஸ் 10,000. முதல் ரெண்டும் ஓகே. அடுத்தது போகும். 2009 ரூபா 5,000 விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் வாடிக்கையாளரினால் திருப்பி அனுப்பப்பட்டது. உட்திரும்பல் வந்தி. நாங்க கடன் விற்பனையை எதிராக பதிவு செய்யறது உட்திரும்பல். கடன் விற்பனையை எதிராக பதிவு செய்யறது உட்திரும்பல். அப்ப உட்திரும்பலுக்கு என்ன தேவை? அதே மாதிரி கிரயம் தேவை, விற்பனை விலை தேவை, நட்டம் தேவை. இப்ப உங்களுக்கு நான் இந்த பேப்பர்ல அவற்றின் கிரயம் 2,500 எழுதி தரப்பட்டி. அந்த 2,500 அந்த பேப்பர்ல தரப்பட இல்லை. நார்மலா உட்திருப்பப்பட்ட விற்பனை செய்யப்பட்ட விலை 5,000 மட்டும்தான் கேள்வியில தரப்பட்டி. அப்ப விற்பனை விலை 5,000 அது தெரியும். இப்ப நாங்க கிரயத்தை கண்டுபிடிச்சுதான் பதிவு செய்யணும். அப்ப அதுல சொல்லப்படிக்க 1/4 விற்பனை செய்யப்பட்டதா. 1/4 பாருங்க, 15,000 கிரயம் கொண்ட பொருள் 30,000 விற்பனை. அப்ப நாங்க எப்படி கிரயத்தை கண்டுபிடிப்போம்டா, இதுக்கு முன்னுக்கு விற்பனை செய்த பொருளோட கிரயம் விற்பனை விலையிட ரேஷியோ வச்சு உட்திரும்பிய பொருளோட கிரயத்தை கண்டுபிடிப்போம். சரியா? அப்ப ஆரம்பத்துல பாருங்க 15க்கு 30, கிரயம் 15,000, விற்பனை விலை 30,000. அப்ப இதுல விற்பனை விலை மட்டும்தான் தரப்படிக்கு உட்திரும்பியது 5,000. அப்ப 30,000 மேல் 5,000 அந்த வித்த பொருள்ற விற்பனை விலையின் மேல் உட்திரும்பிய பொருள்ற விற்பனை விலை. நமக்கு தேவை கிரயம்.
இப்ப கிரயம் 15ஆல பெருக்குங்க. இப்ப நமக்கு விற்பனை கிரயம் வரும். எவ்வளவு வரும் சொல்லுங்க பாப்போம். அவளுக்கு 2500 கிரேம் பேப்பர்ல தரப்படையில அது பேப்பர்ல எட் பண்ணப்பட்டி. அவளுக்கு திரும்பிய பொருள் 5000 மட்டும்தான் தரப்பட்டி. நாங்க கிரயத்தை கட்டாயம் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு முன்னுக்கு விற்பனை செய்த பொருளோட கிரயம் விற்பனை விலை ரேஷியோ வச்சு உட்திரும்பிய பொருளோட கிரயத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ 15க்கு 30 விற்பனை செஞ்சுக்க. கிரயம் 15,000, விற்பனை விலை 30,000. அப்ப உட்திரும்பிய விற்பனை விலை 5000. அப்ப 30,000 மேல 5000 போடும். நமக்கு தேவை கிரயம். அப்ப கிரய ரேஷியோல பெருக்குங்க. உட்திரும்பிய பொருளின் கிரய பெறுமதி வரும். எவ்வளவு? 2500 வருதான்னு பாருங்க. கிரய பெறுமதி 2500. இப்படித்தான் நீங்க உட்திரும்பப்பட்ட பொருள் தந்தா விற்பனை விலை தந்தா கட்டாயம் கிரயத்தை கண்டுபிடிக்கணும். கிரயம் தந்தா விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுதான் கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு செய்யணும். அப்ப விற்பனை விலை 5000, கிரயம் 2500, நட்டம் 500. இப்ப நாங்க இத கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு செய்வோம். எப்படி கடன் விற்பனை பதிவு செஞ்சீங்களோ அதை எதிரா பதிவு செய்யுங்க உட்திரும்பலுக்கு. முதலாவது இருப்புகளை மைனஸ் பண்ணிக்க. இப்ப இருப்புகளை கூட்டுவோம். எனவே மூன்றாவது 2500 கூட்டுங்க இருப்புல. ரெண்டாவது கடன் பட்டோர்ல ஆரம்பத்துல கூட்டணும். இப்ப கடன் பட்டோர்ல கழிக்கணும். மைனஸ் பண்ணுங்க 5000. மொத்த இலாபத்தை உரிமையில கூட்டணும். இப்ப மொத்த நட்டத்தை உரிமையில கழிக்கணும். எனவே 500 மைனஸ் பண்ணுங்க உரிமை. 2500 5000டா மொத்த நட்டம் எவ்வளவு? 2500. உரிமையில மைனஸ் பண்ணுங்க 2500. ஓகேயா? கடன் விற்பனை, கடன் கொள்வனவு, உட்திரும்பல். கடன் விற்பனை கிரயம் விற்பனை விலை லாபம் தேவை. கொள்வனவுக்கு நார்மலா கொள்வனவு பெறுமதி மட்டும் வரும். உட்திரும்பலை கட்டாயம் கிரயம் விற்பனை விலை நட்டம் தேவை. அதுல உங்களுக்கு கிரை பெறுமதி மட்டும் தந்திருந்தா விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை மட்டும் தந்திருந்தா கிரை பெறுமதியை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா? இதுக்கு முன்னுக்குள்ள ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க. ஜனவரி 16 20,000 கிரயம் கொண்ட பொருட்கள் 35,000க்கு காசுக்கு விற்பனை. அப்ப உங்களுக்கு கிரயம் விற்பனை விலை லாபம் தரப்பட்டு நார்மலா பதிவு செய்வோம். விற்பனை பதிவு செய்ய தெரியும். முதலாவது இருப்புல கிரயத்தை மைனஸ் பண்ணுவோம். எனவே இருப்புல குறைங்க மைனஸ் 20,000. ரெண்டாவது பொருட்கள் காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு அப்ப காசுல பிளஸ் பண்ணுங்க 35,000. மொத்த லாபம் 15,000. உரிமையில கூட்டுங்க 15,000. கடன் சொன்னா கடன் பட்டோர், காசுன்னு சொன்னா காசுல கூட்டுங்க. ஓகே, அடுத்தது போவோம். ஜனவரி 18 ஜனவரி மாதத்துக்கான ஊழியர் சம்பளம் ரூபாய் 12,000 செலுத்தப்பட்டது. சம்பளம் செலுத்தப்பட்டது. முதலாவது சம்பளம்டா ஒரு செலவினம். செலவுண்டா உரிமையை குறைக்கும். சம்பளம்டா ஒரு செலவினம். செலவுண்டா உரிமையை குறைக்கும். அப்ப உரிமையில மைனஸ் பண்ணுங்க ரூபாய் 12,000. இப்ப காசு செலுத்தப்பட்டீங்கன்னு சொல்லப்பட்டி. எனவே காசு செலுத்தப்பட்டா என்ன செய்யணும்? காசுல மைனஸ் பண்ணுங்க ரூபாய் 12,000. ஓகே, அடுத்தது பாருங்க. ஜனவரி 25 ரூபாய் 200 வட்டி உட்பட மாதத்துக்கான கடன் தவணை பணம் 800 செலுத்தப்பட்டது. அந்த 800க்குள்ள ரூபாய் 200 உள்ளடங்கிக்கும். அப்ப மொத்தம் 800, அதுல 200 வட்டி. அப்ப 600 வங்கி கடன் தவணை பணம் செலுத்தியது. இல்ல ரூபா பதிவு செய்யலாம். மொத்தம் காசாக போனதை பாருங்க 800. காசுல குறைங்க 800. வங்கி கடன் தவணை பணம் 200 போனா பேலன்ஸ் 600. எனவே வங்கி கடன்ல குறைங்க மைனஸ் 600. வட்டின்னு சொல்றது ஒரு செலவினம். எனவே உரிமையில குறைங்க மைனஸ் 200. சரியா? வங்கி கடன் வட்டியோட செலுத்துறது. மொத்தம் எவ்வளவு காசு போகுது? 800. காசுல குறைங்க 200 ஒரு செலவீனம். உரிமையில குறைங்க 600 தவணை பணம். எனவே வங்கி கடன்ல குறைங்க. அடுத்த இறுதியா பார்ப்போம். ஜனவரி 31 ரூபாய் 4,000 கிரயமான பொருட்கள் இருப்பிலிருந்து பதிவளிக்கப்பட்டது. இருப்பு பதிவளித்தல் சொல்றது ஒரு என்னது? இருப்பு குறைவு நட்டம்னு சொல்லுவோம்.
தேர்ச்சி 6 செகண்ட் டைம் சிலபஸ்ல படிப்பீங்க. இருப்பிலிருந்து பதிவளித்தல். எனவே இந்த இருப்புக்கள் அழிவடையுது, இருப்புட பெறுமதி குறைவடையும். இரண்டாவது, இருப்பு பதிவளிப்பு ஒரு செலவினம். தெரிஞ்சுக்கோங்க, இருப்பு பதிவளிக்கப்பட்டா இருப்பு குறையும், அப்ப இருப்புல மைனஸ் பண்ணணும். இருப்பு பதிவளிப்பு ஒரு செலவினம், எனவே உரிமையில குறைக்கும். எனவே -4000 இருப்புல குறைங்க, உரிமையில -4000 குறைங்க. இருப்புல -4000, உரிமையில -4000. இப்ப இதை நாங்க இறுதியில கூட்டி எடுத்து இறுதி மீதியை கண்டுபிடிக்கணும். ஏன்டா நிதிநிலைமை கூற்று கேட்கப்பட்டுச்சு, அவளுக்கு நிதிநிலைமை கூற்று கணக்கிட்டு சமன்பாடுல கேட்கப்பட்டா கட்டாயம் இறுதி மீதி கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி இல்லாட்டி பதிவுல மட்டும் 15 போதும் மார்க்ஸ் வரும். நிதிநிலைமை கூற்று கேட்கப்பட்டால் இறுதி மீதி கட்டாயம் கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்க இறுதி மீதியை கண்டுபிடிச்சு நிதிநிலைமை கூட்டுல போட்டோம்னு சொன்னா நிதிநிலைமை கூற்று ஓகே. இப்ப இறுதி மீதியை கண்டுபிடிச்சு செக்ல போடுங்க பாப்போம். முதலாவது ஆரம்ப மீதி பதிவு செஞ்சோம். இரண்டாவது கடனுக்கு விற்பனை செஞ்சோம், எனவே இருப்ப குறைங்க, வியாபார வருமதியை கூட்டுங்க, மொத்த லாபம் உரிமையை கூட்டுங்க. இரண்டாவது கடனுக்கு கொள்வனவு இருப்ப கூட்டுங்க, வியாபார கொடுக்குமதி கடன் கொடுத்தோர கூட்டுங்க. மூன்றாவது உட்திரும்பல், எனவே விற்பனை விலையை வியாபார வருமதியில குறைக்கணும், கிரயத்தை கூட்டணும், நட்டத்தை உரிமையில குறைக்கணும். நாலாவது காசுக்கு விற்பனை, எனவே கிரயத்தை இருப்புல குறைங்க, விற்பனை விலையை காசுல கூட்டுங்க, மொத்த லாபத்தை உரிமையில கூட்டுங்க. அஞ்சாவது ஒரு செலவு இடம்பெற்றிக்கு, எனவே உரிமையில குறைங்க, காசு போய்க்கு காசுல குறைங்க. அடுத்தது வட்டியுடன் வங்கி கடன் தவணை பணம் செலுத்தப்பட்டிக்கு, மொத்தம் 800 போய்க்கு, எனவே காசுல குறைங்க, வட்டி 200 ஒரு செலவீனம், உரிமையில குறைங்க, 600 தவணை பணம், எனவே வங்கி கடன்ல குறைங்க. அடுத்த இறுதியா சொல்லப்பட்டிக்கு இருப்பு பதிவளிக்கப்பட்டது, இருப்பு பதிவளிப்புண்டா இருப்புகள் குறைவடையும், எனவே இருப்புல -4000. அடுத்தது இருப்பு பதிவளித்தல் என்று சொல்றது ஒரு செலவினம், உரிமையில குறைங்க. இப்ப கூட்டி எடுத்தா ஓகே. இப்ப கூட்டி எடுங்க பாப்போம். முதலாவது இருப்புகள் பெறுமதி எவ்வளவு? இப்ப நாங்க இறுதி மீதி எல்லாத்தையும் கூட்டி எடுக்கணும். ஏன்னா நிதிநிலைமை கூற்று கேட்கப்பட்டேன். முதலாவது இருப்புகளின் பெறுமதி கொடுங்க 23,500. இரண்டாவது காசு 47,200. மூன்றாவது வியாபார வருமதி அல்லது கடன் பட்டோர் 25,000. 23,500 இருப்புக்கள், காசு 47,200, வியாபார வருமதி 25,000. அடுத்தது வங்கி கடனை பாருங்க 19,400. அடுத்தது கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார கொடுக்குமதி 10,000, அதே பெறுமதியை போடுங்க. அடுத்து உரிமையாண்மை மீதி 66,300. 66,300 உரிமையில மீதில போடுங்க, 66,300 இறுதியில போடுங்க. இப்ப இது எல்லாத்தையும் நாங்க நிதிநிலைமை கூற்று ஃபார்மேட்ல போட்டு சொத்துக்களையும் உரிமை பொறுப்பையும் சமனாக்குனா ஓகே. இப்ப மீதியை போடுங்க பாப்போம். முதலாவது இருப்புட மீதி 23,500. இரண்டாவது வியாபார வருமதி 25,000. மூன்றாவது காசு 47,200. இது மூணையும் கூட்டண்டா மொத்த சொத்துக்கள் வரும். சொத்துல போடுங்க 95,700. இப்ப நாங்க உரிமை பொறுப்புகளை போட்டு பார்ப்போம், ரெண்டும் சமப்படுதான். முதலாவது உரிமையாண்மை 66,300. அடுத்து வங்கி கடன் 10,000. அடுத்து பாருங்க, சாரி, வங்கி கடன் தரப்பட்டிக்கு 19,400. அடுத்த இறுதியா வியாபார கொடுக்குறது 10,000. இதை கூட்டுனா சொத்துக்கள் கூட்டு தொகைக்கு சமனா வரணும். கூட்டி பாருங்க 95,700 வருதான். இப்ப நாங்க செஞ்ச நிதிநிலைமை கூற்று சமன் சரியா செஞ்சுக்கிறோம். ஓகேயா? எல்லாருக்கும் நிதிநிலைமை கூற்று சமனானா செட்ல போடுங்க. இந்த கேள்வி ஓகேன்னா செட்ல போடுங்க. அடுத்த கணக்கீட்டு சமன்பாட்டுக்கு போவோம்.